வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்புகள், தகவல்கள், உத்தரவுகளின் அடிப்படையில் அரசு தரப்பில் என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்படுறாங்க, அதுபோல் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய தகவல்கள், அறிவிப்புகள் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ரிசல்ட் 27/1/2026 டுடே நியூஸ் 3 நியூ இன்ஃபர்மேஷன். அதாவது 27/1/2026 ஆண்டுக்கான 2026 ஆண்டுக்கான ஜனவரி மாதம் 27ஆம் தேதி இன்றைய தினத்தின் தகவலின் அறிவிப்புகளின் அடிப்படையில் 3 முக்கிய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தேர்வு முடிவு, டிஎன்டிஇடி தேர்வு முடிவு ரிசல்ட் வெளியிடப்படுமா, என்ன காரணத்துக்காக இது எதிர்பார்க்கப்படுகிறது, அதேபோல் என்ன காரணத்திற்காக இந்த தேர்வு முடிவுகள் டிஎன்டிஇடி ரிசல்ட் வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுகிறது, அதற்கான குழப்பங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுது, என்ன காரணத்துக்காக இந்த குழப்பம் நிலவுகிறது என்பது பற்றி பார்க்கலாம். அதேபோல் நாம் அதிகாரப்பூர்வமான தகவல்களை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டிஎன்டிஇடி ரிசல்ட் டுடே, அதாவது இன்று 27ஆம் தேதி அந்த டிஎன்டிஇடி ரிசல்ட் அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதி எழுதியவர்களுக்கு இன்று ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்ற அதிக எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா 24, 25, 26ஆம் தேதி 3 நாள் தொடர்ந்து விடுமுறை இருந்தது. அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு திருத்தும் பணிகள் முடிவடைந்தாகவும் அதற்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் தேர்வு முடிவுகள் ரிசல்ட் டிஎன்டிஇடி 2025ஆம் ஆண்டிற்கான ரிசல்ட் வெளியிடக்கூடும் என அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது பார்த்திங்கன்னா அதேபோல் இன்னொரு என்ன கேட்டிங்கன்னா கட் ஆஃப் பாஸ் மார்க் நமக்கு குறைச்சிருக்காங்களா. இதில் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் குறைக்க வேண்டும், அதாவது மற்ற மாநிலத்தைப் போலவே தங்களுக்கும் தமிழகத்திலும் கட் ஆஃப் மார்க் 50% அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை தொடர்ந்து இதை தேர்வு முடிவு ரிசல்ட் வெளியிடுவதில் பார்த்திங்கன்னா தாமதம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நேரடியாக நீங்கள் trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இதில் அதிகப்படியான கமெண்ட்டில் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தகவல் வெளியிட்டாங்க, அதிகாரப்பூர்வமான தகவல் நீங்கள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் trb.tn.gov.in அந்த இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான அனைத்து வகையான அதில் நியூ அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன அப்டேட்ஸ், அதாவது ஆனுவல் பிளானு, அடுத்து வரக்கூடிய டிஆர்பியோடைய தேர்வுகள், அதே மாதிரி டிஇடியுடைய எக்ஸாமுடைய ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா, தகவல் இருக்கா, அதனுடைய டென்டேட்டிவ் டைம் டேபிள் அதெல்லாம் விட்டுருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதேபோல் பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக டிஆர்பியில் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே குறிப்பிடப்பட்டிருக்க அந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹெல்ப்லைன் நம்பரு, அந்த காண்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அஃபிஷியலாக என்ன ப்ராசஸ், இந்த டிஎன்டிஇடியுடைய ரிசல்ட் பற்றி என்ன ப்ராசஸ் இருக்குன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது இப்போ நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதேமாதிரி கமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா சொன்னாங்க காண்டாக்ட் பண்ணியிருக்கதாகவும், அதை காண்டாக்ட் பண்ணுறவங்க என்னங்கன்னா ஸ்டில் ப்ராசஸிங் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்மள மாதிரி கால் பண்ணி பார்த்ததில்ல, அதான் பதில் சொல்கிறாங்க. இதேபோல் நீங்களும் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்க, அதனுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களைப் போல் அந்த ரிசல்ட் முடிவுக்காக, தேர்வு முடிவுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் தேர்தல் வருவதற்கு முன்பாக இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா வெளியிடுவதில், அதே மாதிரி போஸ்டிங் கொடுக்குவதில் மிக விரைவில் பணிகள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஆசிரியர்களும் தங்களது கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் தொடர்ந்து நடத்தி வர்றாங்க. இதில் என்ன கேட்டால் ரிசல்ட் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அதே போல் இதற்கு முன்பு நடைபெற்ற ரிசல்ட்டில் தேர்வு முடிவில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டிற்கு முன்பு நடைபெற்ற தேர்வு எழுதாமல் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆசிரியர்கள் இந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு சென்ற ஆண்டு அதிகப்படியான ஆசிரியர்களும் தேர்வு எழுந்தாங்க. அதாவது 14ஆம் தேதி பேப்பர் 1, 15ஆம் தேதி பேப்பர் 2, அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பேப்பர் 2 3 லட்சத்துக்கு மேற்பட்ட பேர் எழுந்தாங்க. அவர்களுக்கான ரிசல்ட் வெளியிடுவதில் தாமதம் என்ன கேட்டிங்கன்னா அவர்களுக்கு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தமிழக அரசால் திடீர்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதில் 470 ஆசிரியர்களுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 470 ஆசிரியர்கள் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளில் குறிப்பிட்ட சில பள்ளிகளில் அவங்களுக்கான 470 ஆசிரியர்களுக்கான அந்த பணி நியமனத்திற்கான சலுகைகள் அதாவது டெட் ரிசல்ட் தேர்ச்சியில் ரிசல்ட்டுடைய இதில் சலுகை வழங்கப்பட்டதா 470 ஆசிரியர்களுக்கு மட்டும்
அதாவது பட்டதாசிரியர்கள், அதேபோல் துவக்கப்பள்ளி அது மாதிரி குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 470 ஆசிரியர்களுக்கு மட்டும் வந்து அந்த விலக்களிக்கப்பட சொல்லப்படுது. அதேமாதிரி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எண்டு, அதாவது பிஃபோர் வந்து 31க்குள்ளே வந்து நமக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதில் இன்னொரு தரப்பினர் வந்து கருத்துக்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா 2026 ஜனவரி மாதம் வந்து ரிசல்ட் வரப்போகிறதில்ல, பிப்ரவரி மாதம் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் வந்து அந்த பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும்னா வந்து அந்த ஆரம்ப கட்டங்களில் வந்துன்னா நம்ம ஆனுவல் பிளான் 2025க்கான ஆனுவல் பிளான் வந்து வெளியிட்ட சமயத்தில் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் 2025 டிசம்பரில் வந்து அந்த ரிசல்ட் டேட்டு வரும் அப்படின்ற மாதிரி ஆனுவல் பிளான் வந்து இன்டிமேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இன்டிமேட்டட் ப்ராப்ளம் வந்து எதுவுமே ரிசல்ட் வரல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் கொஷின், அதாவது நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் கொஷின் இருந்ததாகவும் அந்த அப்ஜெக்ஷன் கொஷினை வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுவாங்க. அதை சப்மிட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சொல்லப்பட்டது. அதனால் வந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1 மாத காலங்கள் கழித்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அதனால் ஜனவரி மாதம் இறுதிக்குள் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்ற அதிக எதிர்பார்ப்பு தான் எழுதிருக்கு. இன்னும் வந்து வேணால் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் அந்த trb.tn.gov.in என்ற இணையதளத்தில், அதாவது டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தேதிகள் எதுவும் குறிப்பிடவில்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீன்னு நமக்கு வரல. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்துச்சுன்னா அப்படின்னா வந்து நம்மளே வந்து எவ்வளோ மதிப்பெண்களை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதாவது தோராயமாக ஆன்சர் கீ வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீ வந்து நமக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. அந்த அப்டேட் ஆனிச்சுன்னா நம்மளே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கோரிக்கை வந்து முடிந்தால் மட்டுமே, அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கான பதிலளிக்கும் வகையில் வந்து நிலுவையில் உள்ள வழக்குகளை வந்து நிவர்த்தி செய்யும் வகையிலும் அவர்களுக்கான சலுகை பற்றிய அறிவிப்புகள் வந்த பின்னர் வந்து ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு ஒரு தரப்பே சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 24, 24, 25 3 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒர்க்கிங் டே அப்படின்றனால வந்து ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளே வந்து ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்றனால இன்றைய தினம் வந்து 27/1/2026 ரிசல்ட் வெளியிடப்படும்னா அதிக எதிர்பார்ப்பு எழுதிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 11 மணிக்குள்ளே வந்து நமக்கு எப்படி அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும், ரிசல்ட் வெளியிடப்படுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதனால் வந்து தேர்வு முடிவுகள் டிஎன்டிஇடி ரிசல்ட் வந்து இன்று அதிகப்படியான மக்கள் கோரிக்கையின் அடிப்படையிலும் அதில் கமெண்ட்டில் வந்து சொல்கிறப்ப இன்று வந்து வெளியிடக்கூடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுதிருக்கு. இந்த எதிர்பார்ப்புகள் பற்றி, கோரிக்கைகள் பற்றி, அதாவது அதிகப்படியான கோரிக்கைகள் இருக்குது. இந்த கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதை கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.